என்னன்னா எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, ஊருக்குள்ள என்ன பேசிக்கிறாங்க, நம்ம வந்துருவோமா? கொஞ்சம் தப்பு தான்பா. எதுக்கு பலமாக்குறாங்க? அவன் என்ன பலமா இருந்தாலும் நம்ம தான் கவனிச்சிருக்கோம்னா நம்ம வரமாட்டோம். ஆட என்னப்பா நீ, அவங்களும் தான் கவனிச்சுக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம லெவலுக்கு அவங்க கவனிச்சிருப்பாங்களா? எல்லாம் கவனிச்சுக்கிறாங்க, நம்ம தான் கனவு காணுவோம். என்னண்ணா இப்படி சொல்றாரு அவரு? நீ கவலைப்படாத, நம்ம தான் வரோம். நம்ம கட்சிக்கு ஓட்டு போட்டுனா இந்த பாருண்ணா. பரவாயில்லப்பா, மை தெரியுது. எங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன்னு என்ன கேரண்டி? என்னண்ணா இப்படி கேக்குற? உங்களுக்கு தான் நான் போட்டேன். தம்பி, நம்ம சின்ன என்ன சின்னம்? சின்ன முக்கியம், ஓட்டு தானே முக்கியம். இந்த பாரு நான் போட்டு வந்துட்டேனா. ஏம்பா, ஓட்டு முக்கியம் தான்ப்பா, அது எனக்கு தெரியும். ஏன் சின்னத்துக்கு போடாத வேற சின்னத்துக்கு போட்டு இருந்தனா? அண்ணா அவ்வளோ டைம் சொன்னேண்ணா, அது கூட என் மண்டியில் இருக்குதே. என்னண்ணா பேசுற? சரி, நான் ஜெயிச்சிருவேனா? நோ, ரிசல்ட் வரும்போது பாருண்ணா, நீ தானே ஜெயிப்ப. இவன் போய் சொல்றான், நம்பாத. நோ, நான் ஏன்னா போய் சொல்ல போறேன்? காசு தான் கூடண்ணா. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் வாங்கிக்கப்பா. நோ, அரசியல்வாதி நம்ப கூடாதுன்றது சரிதான் பொழுது. என்னன்னா இப்படி பேசுற? ஏண்டா, நீ எதிர்கட்சியில காசு வாங்கினது எனக்கு தெரியாது நினைச்சுன்னுக்கிறியா? யாருக்கிட்ட நாங்க வந்து கதை விட்டுனுக்குற? நோ, அவன் 500 ரூபாய் தானே கொடுத்தான், நீ 1000 ரூபாய் கொடுக்க சொன்னா உனக்கு தானே போட்டேன். ஏய், உன் ஓட்டு வேணா, போய் எடுத்துக்க போடா. ஏன் ஓட்டு எடுத்துக்கணுமா? போய் எடுத்துக்கப்பா, போப்பா. சபாஸ், உங்க வேலையை காட்டிட்டீங்களா? இப்ப நான் எதிர்கட்சி போய் சேர்றேன். போய் சேர்ந்து என்ன புடுங்க போற? உனக்கு எதிரா எலெக்ஷன் நின்னு ஜெயிக்க போறேன், வரேன்டா. என்ன வீரப்பா போறான்? எலெக்ஷன்ல இருந்து ஜெயிச்சிருவானோ? 1000 ரூபாய் கொஞ்சம் கெஞ்சிக்கிறான், அவன் எங்க ஜெயிக்க போறான்? யாரும் மட்டமா நினைக்க கூடாது, எப்பவும் எது ஒன்றாலும் நடக்கும். அதுவும் கரெக்ட் தானா? மாடசாமி, அண்ணனுக்கு ஓட்டு போட்டியா? ஓட்டு போட்டேனா? உனக்கு தான் போட்டேன். தங்கமான பையன். சரி, உன் பொண்டாட்டிக்கு ஓட்டு வந்துச்சா இல்லையா? அது இந்தி காட்சிண்ணா, அதுக்கு ஓட்டே இல்லைண்ணா. இங்க இந்தி காட்சியா? அதான் கோயில் இருக்குது. எப்படா புச்சா? அவங்க அண்ணன் ஐஸ் விற்க வந்தான், அவங்க அண்ணன் ஐஸ் விற்கிற கேப்ல இதை நான் கூட்டின்னு வந்துட்டேன். பரவாயில்லடா. சரி, ஆதார் கார்டை வச்சு எழுதி போடு, அண்ணன் உனக்கு ஓட்டு ஐடி வாங்கி தரேன். அது எவ்வளவு நாளைக்கு இருக்குன்னு தெரியலண்ணா. ஓடி போச்சுன்னா என்ன பண்றது? அது மேலே நம்பிக்கை இல்லையா உனக்கு? உன் பேர் என்னம்மா? கே போல்ற? அடங்கொய்யால, தமிழ் சுத்தமா தெரியாதாடா? சுத்தமா தெரியாது. பாக்கு போகுது, 4 பாயிண்ட் போகுது, ஃபுல்லா கருக்கா பல்லு. ஐயா, என்ன சேனல் ரெடி பண்ணி கொடுத்தா? யோ, வேற சும்மாரியா? அது எதை பாக்கு போடுதான்? நோ, ஓட்டு போட்டா காசு தரேன்ன குண்ணா. தம்பி, இருந்த காசெல்லாம் கொடுத்துட்டேன்பா. அண்ணன் ஜெயிச்சு வந்துடுறேன். வந்ததுக்கு அப்புறம் 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்துறேன். நானா இப்படி சொல்ற? உன்னை நம்பி நான் வர கங்கார கிட்ட 1000 ரூபாய் வாங்கி இதுக்கு சுடிதார் மணிக்கு நிலம் எடுத்து கொடுத்துட்டேன். கங்காரா? அவன் நம்மளுக்கு ஓட்டு போட்டானா? நீ கேட்டியா? அவன் ஏதோ வேற கட்சிக்கு போட்டுக்கிறானா. என்கிட்ட சொன்ன உடனே பலால்னு குத்தேன். நம்ம அண்ணன் இருக்காரு, அண்ணன் இருக்கும் போது நீ அவருக்கு போடாத வேற யாருக்கும் போட்டுக்கிறியான்னு சொன்னா. கரெக்டுப்பா. உங்களுக்கு எதனா நல்லதுன்னா நான் தாண்டா வந்து நிக்க போறேன், வேற எவன் வந்து நிக்க போறான்? முன்சாமிக்கு எனக்கும் போன வருஷம் செம்ம வெட்டு குத்து நடந்துச்சானா, நீ வந்து எட்டி பாத்தியானா? அது எதனா பேசையா? தலைவர் பிஸியா இருந்தாரு. நோ, அந்த ஆளை பேச வேணான்னு சொல்லலாம். ஏன்பா? என் கூட வச்சுக்கிற பொருளாளர்ப்பா இவரு. நீ ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்குற, 300 ரூபாய் அந்த ஆள் பாக்கெட்ல எடுத்து போட்டுக்கிறான். ஒரு ஓட்டுக்கு எங்களுக்கு 700 ரூபாய் தான் வருது. என்னன்னா அதெல்லாம் அவனோட கேட்காத. ஃப்ராடு வேலை தான் பண்ணிருக்க போல் நீ. இந்த பாரு, கேள்விலாம் கேட்டா எதுக்கு போய் சேர்ந்துரும் பாரு. நான் அப்படி என்ன நான் கேட்டேன்? என்ன அந்த மாதிரி சொல்றா போலேன்னு கேட்டதுக்கு அதுக்குள்ள எதிர்கட்சியில போய் சேர்ந்துருவியா? இது நீ வேலைக்கு ஆகாது, வேலை கட்சியில் போய் சேர்ற. நான் அப்படி என்ன கேட்டேன்? இருந்தாலும் அப்படி கோச்சுன்னு போறான். நான் தான் சொன்னேன், அந்த ஆள்லாம் நம்பாது. நீ தான் சொன்ன அண்ணன் மண்ணன்னு. ஐயா, இவர் இப்படியாப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியாம போச்சுண்ணா. நோ, அதெல்லாம் உண்ணா காசுண்ணா. இருப்பா, நீ வேற காசுன்னுங்கிற. இந்த ஆள் வேற எந்திச்சு போயிட்டான், என்ன பண்ண போறான்னு தெரியல. பாக்கு ஆன்ச்சு போர் வாங்கி கொடு. பாக்கு ஆன்ச்சு போர் வாங்கி கொடுவா? எப்பா என்ன பேசுது அது? இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்குதுண்ணா. 4 பாக்கெட் ஆன்ஸும் 4 பாக்கெட் பாக்க ஓணுமா. பீரு ரம்மு பிரியாணி போட்டலும். பீரு ரம்மு பிரியாணி போட்டலமா? ஏய், நல்லா பொண்டாட்டி அதான்டா இழுத்துன்னு வந்துக்கிற. நோ, நீ காசை கொடுக்கலாம், இங்கே இதை விட்டு போயிடுவேண்ணா. ஏய், இது எதுக்கு இங்க விட்டு போற? நீ காசு எப்ப குடுக்குறீ குத்த அனுப்பு, அது வரும். நான் வரேன். பீரு ரம்மு பிரியாணி அவர் வாங்கி தருவாரு. கியா என்னண்ணா கியாந்து என்னண்ணா பண்றது இதா? அத புடிச்சு போட்டுக்கோ, நம்ம டெல்லி வரைக்கும் போயிடலாம்.
கரெக்டான யோசனை. வாமா இங்க வந்து உட்காரு. உன் பேர்னா? ஐயோ இதுக்குதான் தமிழ் தெரியாதே. யூ நேம் வாட்? பானிபூரி. பானிபூரி சாப்பிடுறது. யூ நேம் வாட்? மை நேம் பானிபூரி. ஃபாதர் நேம் பேல்பூரி. மதர் நேம் மசாலா பூரி. கொஞ்சம் வாய மூடி. என்ன இந்த கப் அடிக்குத? பல்லு வளர்க்குறியா? ஹார்பிக் 1 month 1 bottle cleaning. ஆர்பிக்கு போட்டு பல்லு வளர்க்குறியா? அது பாத்ரூம்ல வளர்க்குவாங்க. சரி உனக்கு உன் வீட்டுக்காரன் போயிட்டானே, அத பத்தி ஃபீலிங் இல்லையா? My husband 55. அது 54. 54ஆ? அப்ப 55 யாரு? You. நானா? பார்க்கறதுக்கு கொஞ்சம் வெள்ளையா தான் இருக்கு. சரி ஃபேஷியல் எல்லாம் போட்டு பேஸ்ட் போட்டு பல்ல வலிக்கு சுத்தமா இருக்கியா? நான் 55ஆவதா வந்துடுறேன். அல்ல கையெடு. இருக்கட்டும் நான் கம்னரு. அட எடியா. ஏன் உனக்கு போறாம பொங்குது? இருக்கட்டுமே, கொஞ்சம் பல்லு வளர்க்கறதுக்கு அப்புறம் குத்துக்கலாமே. ஏய் நல்லது சொல்றேன், எடுத்தல. ஏன் நான் கையெழுத்ததுக்கு அப்புறம் நீ வந்து கரெக்ட் பண்ணிடலான்னு பாக்குறியா? இந்த ஜென்மத்துல இவன் எனக்கு 2வது பொண்டாட்டி, நான் இவளுக்கு 55வது புருஷன். உன் முதல் பொண்டாட்டி அங்க நிக்குதா? முதல்ல பதில் சொல்லு. இது எத்தனை நாளா நடக்குது? இவ யாரு? ஒழுங்கா சொல்லிடு, இல்ல இன்னைக்கு சோத்துல வச்சு ஒரு சாவடிச்சிருவேன். ஏமா உன் வீட்டுக்காரு டெல்லி எல்லாம் போனோம்ல, அதனால ஹிந்தி கத்துக்கிறதுக்காக இவ்வளவு நான் வச்சிருக்கேன். வச்சிட்டு இருக்கேன்னு என்கிட்டயே சொல்றிய? நீ எல்லாம் என்னையா புருஷன்? 55 husband. 55 ஹஸ்பண்டா? அது நீ சொல்றதெல்லாம் நம்பாதம்மா, இது தமிழ் தெரியாது, ஹிந்தி இல்ல. நீ சரிப்பட்டு வர மாட்ட. உனக்கு எலெக்ஷன் வேணாம், ஒண்ணு வேணாம். வா வந்து மாடு மேய். என்ன பேசுற நீ? வருங்கால எம்எல்ஏடி நானு. ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து என்ன மாடு மேய்கின்ற? யாரு காசு? யார் வீட்டு காசு? எல்லாம் என் அப்பா வீட்டு காசு. क्या बोल रहा? அட நீ உட்காருமா, பைட் பைட். யோ அதுக்குள்ள செட் பண்ணிட்டல நீ. செம்ம ஆள்தாயா நீ. ஏமா நான் செட் பண்ணலம்மா. அந்த மாடசாமி இருக்கான்ல, அவனுக்கு ஓட்டு காசு கேட்டான், நான் இல்லடான்னா அதுக்கு பதிலா அதை விட்டு போயிட்டாமா. யாருக்கிட்ட கதை விடுற? ஏய் நீ மாடசாமி பொண்டாட்டி தானே? சொல்லு. क्या बोल रहे? தல நம்ம தான் ஜெயிக்கிறோம். வாக்கு எண்ணும் போது நான் 1000 வாழ சர விடுறேன் தல. நீ கையில புடிச்சு அப்படியே சொல்லிட்டுற. பாத்துக்கிறேன் விட்றா, நீ வேற. அடம் கொய்யால என்ன எல்லாம் அவன் கட்சியில போய் சேர்த்துக்கிறானுங்க. நான் படமா சீனு கீழ்ச்சி போச்சா, நாங்க தான் ஜெயிக்க போறோம். ஏய் சுகு துள்ளாத, அடங்குடா. 1000 ரூபாய் கொடுத்து ஓட்டை வாங்கி இருக்கிறேன். நான் குத்தாதானே, எல்லாம் குத்தாதானே, எல்லாம் நான் பாக்கெட்ல போட்டுக்கிறேன். நோ, உன்னை மலை போல நம்பினா இப்படி ஏமாத்திட்டியானா? நீ ஏமாத்தலையாண்ணா? நீ ஏமாத்தலையா? என் வீட்டுக்கு வர மாதிரி வந்துட்டு என் இந்திக்கார பொண்டாட்டிய கூட்டு வந்துட்டிய. நீலாம் ஏமாத்தலையாண்ணா? டேய் நான் கூட்டின்னு வந்தேன் உன் பொண்டாட்டியா? அதான் சொல்றானே, என்ன நீதான் கூட்டு வந்தேன்னு. அக்கா எனக்கு இருந்தது ஒரே ஒரு பொண்டாட்டிக்கா. அதை பிரிச்சுட்டாக்கா அந்த ஆளு. அவ சோறு கூட தூண்ட மாட்டாக்கா. ஆன்சோ பார்க்க மாட்டதாக்கா போடுவா. டேய் என்னடா வேலை பாக்குறீங்க? அவங்க பாக்குறது இருக்கட்டும், நீ என்ன வேலை பாத்துட்டு இருக்கிற? அம்மா இவெல்லாம் அசிலுக்கு செட் ஆக மாட்டான், இவனை இட்டு போய் மாடு மேய்க்க விடுமா. டேய் சுகு இது நல்லா இல்ல, பாத்துக்க. நல்லா இல்ல தாண்டா. இவன் பொண்டாட்டி நீ எப்படியா கூட்டின்னு வருவா? ஏனோ சொல்லனா என் மேல பழிய போட்டுனுக்குறானுங்கண்ணா. நான் என்னப்பா சொல்றது? பச்சு பச்சு சொன்ன கேட்டியா நீ? அங்கனா பேசுறா, என் கட்சியில ஒரு பொறுப்பு கொடுத்துக்கிறோம். வேணா வேணா வந்து பின்னாடி நின்னா. அப்படியே மாறிட்டானுங்களே. சொல்லுங்கப்பா. துரோகம் துரோகம், நீ உன் பொண்டாட்டிக்கு பண்ணது துரோகம். இல்ல இல்ல இல்ல. ஆமா ஆமா ஆமா, நான் பண்ணலன்ற நீ பண்ணாங்கன்னா நம்புற, அப்ப என்ன நம்பல நீ? நம்ப மாட்டேன். அப்ப போடி, நீ வாடி. உங்க ஊர்ல போய் நான் எலெக்ஷன்ல நின்னுக்கிறேன். இது மட்டும் புரியுதா? வா. ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. ஏக்கா நீங்க இங்க இருந்தீங்கன்னா உங்க மனநல ரொம்ப மோசமாயிடும். நீங்க கண் காணாம இடத்துக்கு போயிட்டு ஒரு 4 வருஷம் கழிச்சு வாங்க. இந்த ஆளு வேற எலெக்ஷன்ல நின்னா ஜெயிச்சுட்டா என்ன பண்றது? சத்தியமா நான் தான் ஜெயிப்பேன், உங்க கூட ஜெயிக்க மாட்டான். நீ போ. போறேன். இந்த ஆளு கட்டணத்துக்கு ஊரை விட்டு போறதுல ஒரு வழியே இல்ல. அல்ல எனக்கு ஒரு சந்தேகம். அவன் ஜெயிச்சுட்டா என்ன பண்றது? அவங்க கிட்ட போய் நான் போட்டுக்கிறான். உதறி இடிக்குமா தல? அத நான் பாத்துறேன் விடு. சரி பாத்துக்கோ. ஏம்பா உன் பொண்டாட்டி பார்த்து உனக்கு கவலையே இல்லையா? அது என் பொண்டாட்டி இல்ல,
10 ரூபாய் கொடுக்குறேன்னு கூட்டின்னு வந்தேன், வந்துச்சு. இப்ப அவன் கூட போயிடுச்சு. சரி வாங்க, கழிச்சு பண்ணி நிறைய கீரியா